ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? லேவியராகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்களை தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் தான் ஜனத்துக்கு என்ன செய்கிறார்? எகிப்திலிருந்து விடுவிக்கிறார், அவங்க நுகங்களை முறிக்கிறார், அவங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறீங்களோ, தேவ பிள்ளை, எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கிறது. நீங்கள் என்ன காரியத்தில், ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கலாம், சாபத்தில் அடிமைப்பட்டிருக்கலாம், வியாதியில் அடிமைப்பட்டிருக்கலாம், ஒருவேளை தோல்விகளில், அவமானங்களில், தேவ பிள்ளைகள் கஷ்டமான சூழ்நிலைங்க அவன் சிக்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க உண்மையில் வர இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யார்? அவர் நம்மை விடுவிக்கிறவர். ஆண்டவர் சொல்றாரு, அந்த எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்கள் மேலே இருக்கிற நுகங்களை முறித்து, உங்கள் மேலே இருக்கிற இந்த பாரங்கள், கவலைகள், ஒருவேளை எது உங்களை அழித்து கொண்டிருக்கிறதோ அப்படியேப்பட்ட பாரங்களை கர்த்தர் விடுவித்து அடுத்து என்ன செய்கிறா? நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைல தாம் பிள்ளைங்க கூனி குறுகி போகிறத ஆண்டவர் ஒரு நாள் விரும்புகிறது இல்லை. அவர் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று. எந்த இடத்துல தலை குனிஞ்சிருக்கிறீங்க, எந்த இடத்துல அவமானப்பட்டு இருக்கிறீங்க, ஒருவேளை உங்கள் வீட்டில் ரொம்ப தலை குனிஞ்சிருக்கீங்களா, உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு, உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்களை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணி உங்களை தலைகுனிவடைய பண்ணியிருக்காங்களா? சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளே. ஒருவேளை நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆகிட்டு என்னை மீண்டு வரவே முடியல, பிறகு அவ்வளோதான் முடிஞ்சிச்சா கலங்கி கொண்டு தலைகுனிஞ்சு இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவி என்ன சொல்கிறாரு? நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. பாருங்களேன், இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, என் இருதயம் சோர்ந்து போகிறது. ஆமென். ஏன் அவருடைய இருதயம் சோர்ந்து போகிறதா இங்க சொல்லப்பட்டிருக்கு? எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகளை சூழ்ந்து கொண்டது. கவுண்ட் பண்ணவே முடியல, அவ்வளோ தீமை, அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ பாடுகள். அல்லேலூயா. இத்தனை தீமை என்னை நெருக்கி சூழ்ந்து கொண்டிருக்கிறது, என் அக்கிரமங்களை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாதபடி இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களையும் தீமை சூழ்ந்திருக்கா? நீங்கள் நிமிர்ந்து பார்க்கக்கூடாதபடி, நிமிரக்கூடாதபடி பாரங்களும் கஷ்டங்களும் ஒருவேளை தீமையான காரியங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு அந்த தீமையிலிருந்து உங்களை விலக்கி விடுவித்து உங்களை நிமிர்ந்து நடக்க உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா அங்கே அழகான ஒரு சம்பவம் காணப்படும். வாசிக்க கேட்போம். அவள் மேல் தேவன் கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பாருங்க, 18 வருஷமாய் கொஞ்சம் கூட நிமிரக்கூடாதபடி கூனியான ஒரு ஸ்திரீ இருக்கிறார். இயேசு என்ன செய்கிறார்னா அவள் மேல கையை வைக்கிறாரு, அவள் நிமிர்ந்து நடக்கிறார். 18 வருஷமா இந்த கூணு அவளை விட்டு வெளியே போகிறது. ஹல்லேலூயா. அவள் நிமிர பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட என்னென்ன காரியங்கள் கூணாக்கப்பட்டிருக்கிறது, எந்த நன்மைகள், என்ன ஆசீர்வாதங்கள் கூணாக்கப்பட்டிருக்கிறது, நிமிரக்கூடாமல் இருக்கிறது, எந்த இடத்துல தலை குனிஞ்சிருக்கிறீங்க, தீமைகள் உங்களை சுற்றிலும் ஆமென் நிமிரக்கூடாதபடி காணப்படுகிறதா? சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியனை நம்மோடு பேசுகிறாரு. அவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், உங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் நடக்க பண்ணுவார், உங்கள் கொம்பு உயரும், உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக. ஆமென். இது நிச்சயமாக நடக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். யார் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தீமையினால் அமரே மை சோத்திர அந்த கூனியை போல கூணாக்கப்பட்டிருக்காங்களோ, அண்டவரே மை சோத்திரிக்கிறப்பா, நிமிரக்கூடாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களோ, அண்டவரே என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையா, அவ்வளோதானா என் வாழ்க்கையை கலங்கி கொண்டிருப்பாங்கண்ணா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக ஜெபிக்கிறோம். எங்கள் தலையை நிமிர பண்ணுங்க
பண்ணுங்கப்பா, எங்களை ஆசீர்வதி, எங்களை கனப்படுத்தும். என்றவரே எங்கே வெட்கப்படுத்தாங்களோ அதே இடத்துல எங்களை உயர்த்துவீராக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை நிமிர பண்ணுகிற கர்த்தர். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.